சரி பாட்டி, பென்சிலை பற்றி எல்லாம் சொல்லிட்டீங்களா? இல்லையே, முக்கியமானது எது? நீ எதை வச்சு எழுதுற? இதுக்கு என்ன பேர்? ஷார்ப்பாக இங்கே இருக்கே, அதுக்கு என்ன பேர்? லெட். லெட்டுனா என்ன? LEAD அப்படின்னா லெட்டுனா ஈயம். இது ஈயம் இல்லை, கிராஃபைட். கம்ப்ரெஸ்டு கார்பன்ரா அப்படின்னாங்க. பாட்டி என்ன சொன்னீங்க? கரி இருக்குல்ல, அந்த கரியினால் செய்யப்பட்டது தான் அந்த மரத்துக்கு உள்ளே இருக்குது. அப்பப்போ இந்த லெட் எப்படி இருக்குங்கிறதையும் நீ பார்த்துக்கணும். உனக்குள்ளே நீ பார்த்துக்கணும், நீ பண்ணுறது சரியா, உன்னுடைய எண்ணங்கள் நேர்மையானதாக இருக்கா அப்படிங்கிறத அப்பப்போ நீ செக் பண்ணணுங்கிறதுக்காக தான் அது பேர் லெட் இல்லை, கிராஃபைட். இனிமேல் லெட்டுன்னு சொன்னால் உதப்பேன் உன்னை. எத்தனை தடவை சொல்கிறது? நீங்களாம் இன்னொரு 2 வார்த்தை இங்கிலீஷில் தெரிஞ்சுக்கிட்டா எல்லாம் தெரியும்னு நினச்சிடுறீங்க. இல்லை, ஒரு பென்சிலுக்கு ஷார்ப்னர் முக்கியம், இரேசர் முக்கியம். அது உள்ளே இருக்கிற கிராஃபைட், அந்த கிராஃபைட் கரி, அதை மெல்லிசா கம்ப்ரெஸ்டு கார்பன் அது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்ததுனால தானே நான் சொல்கிறேன். அதுக்காக நாங்கள் வயசானால் நாங்கள் படிக்கலைன்னு நீங்கள் நினச்சக்கூடாது. நாங்களும் அந்த காலத்திலலாம் படிச்சிருக்கோம். இப்போ நீங்கள் ரொம்ப இங்கிலீஷில் தாசு பூசுங்கிறீங்க. நாங்கள் தமிழ்லேயே படிச்சிருக்கோம், நல்லாவே படிச்சிருக்கோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுதா? சரி பாட்டி, இப்போ இதோ பென்சில் கதை முடிஞ்சிடுச்சா? முடியல. இந்த பேரை என்ன பண்ணால் பாட்டி கையிலேருந்து அந்த பென்சிலை வாங்கி பார்க்குறான். ஜோராக இருக்கு. பாட்டி, நீங்கள் இந்த பென்சில் மாதிரி இருன்னு என்னை ஆசீர்வாதம் பண்ணிங்களே, ஸ்லிம்மாக இருக்க சொல்கிறீங்களா? ஜிம்முக்கெல்லாம் போய் நான் உடம்பெல்லாம் நல்லா வச்சுருப்பேன் பாட்டி. அப்படி சொல்லலைப்பா. பென்சில் மாதிரி நீ ஸ்லிம்மாக இருக்கிறது நல்லது தான், ஆனால் ஆரோக்கியமாக இருக்கணும், அதுதான் முக்கியம். ஆரோக்கியமாக இருக்கிற போது ஸ்லிம்மாக இருக்கியா குண்டாக இருக்கிறாங்கிறது கணக்கு இல்லை, உன்னுடைய உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்ன உடனே அவன் திருப்பி அம்மா கிட்ட போகிறான். அம்மா திருப்பி இந்த பென்சில் மாதிரி இருன்னு சொல்கிறாங்களே, பல பேர் ஸ்லிம்மாக இல்லையே, பென்சில் மாதிரி இல்லையே. அப்படி அர்த்தம் இல்லைப்பா. இந்த ஒரு பென்சில்னால் எத்தனை விஷயம் அவங்க சொல்கிறாங்கங்கிறத நீ கவனிக்கணும். உடனே ஸ்லிம்மாக இருக்கிறதா ஜிம்முக்கு போகிறதான்லாம் பேசக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்கங்கிறத கவனி. ஏன் பொறுமை இல்லாமல் இருக்க அப்படின்னாங்க. அது இன்னொரு குணங்க இந்த காலத்து குழந்தைங்களுக்கு. ஓகே 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 அப்புறம் ஓகே 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 என்ன அவசரம்? பல விஷயங்களை கற்றுக்கணுங்கிறது தெரியணும். எதை சொன்னாலும் பெரியவங்க பேசினா உடனே ஓகே 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 கம் டு த பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள்ட்டையும் சொல்லணும், ஏய் இப்படி நாங்கள் அவசரப்படுத்தாதனால தான் பல விஷயங்கள் உள்ளே போட்டிருக்கோம், அவசரப்படாத. கொஞ்சம் எங்கே கண்டிக்கணுமோ கண்டிக்க கற்றுக்கங்க. 2 குழந்தை தான் இருக்காது. ஐயோ நாளை பின்ன நம்மளை ஓல்டேஜ் ஹோமில் போட்டுடுவான், அதனால நம்ம அவங்கக்கிட்ட கோச்சுக்கவே. அந்த தப்பை பண்ணாதீங்க. எந்த ஒரு செடியோ கொடியோ கோணலாக வளர்ந்தால் அதை நேர வச்சு கயிறு கட்டி நிமித்து வளர்க்கணும். அப்போ தான் அது நல்ல மரமாகும். ரொம்ப அசட்டு செல்லம் கொடுத்து போருமே, பீட்சா பர்கர்லாம் வாங்கி கொடுத்து எல்லாம் பட்டோமே, வேண்டாம். அதனால் நல்ல பென்சில் போல் வளர்க்க கற்றுக்கங்க, சரியா? தொடர்ந்து சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இந்த பென்சில்னால் நாம் எழுதும் பொழுது அது ஏதோ ஒன்று அந்த பேப்பரில் விட்டுட்டு போகுது. என்ன விட்டுட்டு போகுது? இப்போ நான் ராமஜெயம்னு எழுதினா ராமஜெயம்னு இருக்குது. ஒரு நல்ல ஒன்றை பற்றி கதை எழுதினேன்னாக்கா அந்த கதை இருக்குது. ஆக மொத்தம் இந்த பென்சில் எதை அது வச்சு ஆரம்பிச்சிட்டாலே சுவடுகளை விட்டு செல்லுகிறது. சுவடுன்னா இப்போ நம்ம பீச்சில் போகிறோம், நடந்து போகிறோம், அந்த மண்ணில் ஈர மண்ணில் நாம் நடந்த அடிச்சுவடு தெரியும். பெரியவங்க நடந்தால் அதுலேயே சின்னவங்க கால் வச்சு நடக்கிறதுங்கிறது அந்த பீச்சில் ஆத்தங்கரை ஓரத்தெல்லாம் அந்த காலத்தில் நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். இப்போ எல்லோரும் ஷூவை போட்டுட்டு எல்லா இடத்துக்கும் போகிறீங்க, அதை கொஞ்சம் கூட கழட்டி வைக்காமல் வீட்டுக்குள்ளெல்லாம் வரீங்க. அப்படியெல்லாம் இல்லை. அந்த சுவடுன்னு இருக்குது பாரு, அது போல். இப்போ அந்த சுவடு எதை பொறுத்தது அப்படின்னு கேட்டால் இந்த கிராஃபைட்டை பொறுத்தது. இது நல்ல கிராஃபைட்டாக இருந்ததுன்னா அழியாமல் அந்த நோட்டில் ஒரு சுவடை விட்டுட்டு போகும், காலம் காலமாக இருக்கும். அப்போ நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல சுவடுகளை விட்டுட்டு போகணும், வாழ்க்கையில் நல்ல காரியங்களை செய்யணும். அப்படிங்கிறது தான் நீ கற்றுக்கணுமே தவிர, நீ என்னமோ பாட்டி ஒரு பென்சில் கேட்குறாங்க, அதை சீவி தாங்குறாங்க, ஏதோ நோட்டில் எழுதுகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது. நான் ஒரு தடவை அந்த பென்சிலை பார்க்குற போது அதுதான் சொல்லுவேன், இந்த பென்சிலை போல் ஒத்தொத்தரும் வாழ கற்றுக்கணும். சைலண்ட்டாக சுகமோ துக்கமோ எதுவாக இருந்தாலும் அனுபவிக்க கற்றுக்கணும். அதுக்காக புலம்பி பிரயோஜனம் இல்லை.
இந்த பென்சில் எப்படி சைலண்ட்டாக திருவர போது அது பாட்டு இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வருது, ஆயுஸ் குறையத்தான் குறையும். இந்த பென்சில் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை சொல்கிறதுப்பா அப்படின்னு சொன்ன போது யாரோ கைத்தட்டுற சத்தம் கேட்டது. பார்த்தாக்கா அம்மா அடுப்பங்கரையில் சமையல் பண்ணிகிட்ருக்குறாங்க. திரும்பி பார்த்தா தாத்தா நிற்கிறாரு. அட ஜானகி, நீ எனக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் எனக்கு நீ சொன்னதே இல்லையே அப்படின்ன பொழுது அந்த பாட்டி சொன்னாங்க, இந்த பாட்டிக்கும் மற்ற பாட்டிக்கும் ஒரு வித்தியாசம். இந்த பாட்டி இப்போ இருக்கிற பாட்டியாக இருந்தால் சொல்லுவாங்க, ஆமாம் சொன்னால் மட்டும் உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிட போகிறதாக்கும் அப்படின்னு ஒரு சொல்லி அதில் ஒரு சந்தோஷப்படுவாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்களோ அதை பார்த்து தான் நான் இந்த பென்சிலை உங்களோட ஓமைக்கு பையனுக்கு சொன்னேன், பேரனுக்கு சொன்னேன், நீங்கள் வாழ்ந்து காட்டின வாழ்க்கை தான் அது அப்படின்னு சொன்ன பொழுது both of them are complementary to each other அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ கல்யாணத்தில் வாழ்த்தும் போது ஒருவருக்கு ஒருவர் காம்ப்ளிமெண்ட்ரியாக இருக்கணும் அப்படின்னு வாழ்த்துறாங்கல்ல, இது அவங்க வாழ்ந்தே காட்டினது. இந்த மாதிரியான பெரியோர்கள் வாழ்ந்து காட்டினா அந்த வீட்டில் மருமக என்ன சொல்கிறா, பாட்டி சொன்னால் சரியாக இருக்கும், அவங்கக்கிட்டே நான் கற்றுக்கிறேன்னு அவங்க சொல்ல, பேரன் முதல்ல ரிபல்லாக இருந்தால் கூட கடைசியில் நான் பென்சில் போல் வாழணுங்கிறது இட்ஸ் a great blessing அப்படின்னு நினைக்கிறான். நான் ஏன் இந்த கதையை உங்களோட பகிர்ந்துக்கிறேன்னாக்க, உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்களை இந்த அடுத்த தலைமுறைக்கு கூப்பிட்டு வச்சு எப்போ டைம் கிடைக்குதோ நல்ல விஷயங்களை மட்டும், உங்களோட வாழ்க்கையில் கிடைச்ச நல்ல அனுபவம் எதுனால எதுங்கிறத நீங்கள் தயவுசெய்து பகிர்ந்துக்கங்க. ஏன்னு கேட்டால் இந்த நேரம் நாளைக்கு அவங்க பறந்து போயிடலாம், அதுக்கு முன்னால் அவங்களுக்கு என்ன இன்புட் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை வச்சு தான் அவங்க சிறந்த மரமாக கனி பயன் தரக்கூடிய மரமாக அவங்க வளருவாங்க.